ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசியரி சேனல். எங்கள் ஊரில் இன்றைக்கி சரியான மழைங்க பாருங்கள். செடியிலெல்லாம் தண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்கோம். கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி சில்லுன்னு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வெங்காய பக்கோடா தான் செய்யலான்னுட்டு. வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வேறு காலி ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதனால் எங்கள் வீட்டு செடியிலே கருவேப்பிலை இருந்துச்சு, கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன். கொத்தமல்லி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, அப்புறம் இது கருவேப்பிலை. இந்த பக்கோடாக்கே கருவேப்பிலை தாங்க மெயின். கொஞ்சம் காரப்பொடி, ஒரு ஸ்பூன் காரப்பொடி, தேவையான அளவு உப்பு, கடலை மாவு, கோதுமை மாவு, தேவையான அளவு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வரணுங்க. பக்கோடாக்கு கம்மியாக ஊற்றிக்கோங்க தண்ணி. அதுக்குள்ளே எங்கள் பொண்ணுங்க வந்துட்டாங்க. இப்போ பக்கோடா விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இறங்கி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பக்கோடா விட்டு இன்னும் எடுக்க வேண்டியது தான். பக்கோடா நல்லா மொரன்னு வெந்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு டீ, எங்கள் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பால். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சுது. ஓகேங்க, டாட்டா, பாய்.